நம்மளுடைய வீடியோவில் நம்மளுடைய ஃபாலோவர், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேள்வி கேட்டிருந்தாங்க. ஓகே, எப்படி நம்ம டாக்ஸிக் ஃபேமிலியிலேருந்தும் டாக்ஸிக் பீப்புள், நம்மளை சுற்றி இருக்க டாக்ஸிக் பீப்புள்லேருந்தும் நம்மளை வளர விடாமல் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி. அதை பற்றி பேசுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான பதிவு தான் இது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் படிக்கும்போதே எனக்கு ஞாபகம் வந்தது என்னன்னா, மகாபாரதத்தில் ஒரு கதை வரும். ஓகே, ஸோ அது அந்த குரு என்ன பண்ணுவார் மகாபாரதத்துலன்னா, துரியோதனனையும் தர்மனையும் ஒரு நாள் அனுப்பிச்சு ஊரை போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க, உங்கள் நாட்டை ஒரு ரவுண்ட் சுற்றி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்புவார். ஸோ துரியோதனன் ஒரு நாள் போயிட்டு வருவார், தர்மர் ஒரு நாள் ஊரை சுற்றி பார்த்துட்டு வருவாங்க. வந்தவங்க ரெண்டு பேரையும் உட்கார வச்சுட்டு அந்த குரு கேள்வி கேட்பார். ஸோ துரியோதனை கேட்பார், நீ என்ன பார்த்த சுற்றி வந்ததில்ல, இந்த நாட்டை சுற்றி வந்ததில்ல, உன்னோட கருத்து என்ன சொல்லு. நான் இந்த நாட்டை சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா, மக்கள் ரொம்ப சரியில்லாமல் இருக்காங்க. நல்ல விஷயமே இல்லை அவங்க கிட்ட. அவங்க ரொம்ப டாக்ஸிக்கான பீப்புளாக இருக்காங்க. ஓகே, நல்ல விஷயங்களை நோக்கி பயணமே இல்லை, ஒரு மாதிரி தவறாகவே இருக்கு நாடு முழுக்க அப்படின்னு அவர் சொல்கிறார். தர்மரை கூப்பிட்டு அந்த குரு கேட்குறார், நீ சுற்றி வந்திய இதே நாட்டை, உனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்கிறார். தர்மர் சொல்கிறாரு, இந்த நாடு முழுக்க நான் சுற்றி வந்தேன், நிறைய நல்ல மனிதர்கள் இருக்காங்க, நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, நிறைய நல்ல பலன்கள் இருக்கு, நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு, ரொம்ப ஆரோக்கியமான மனிதர்களும் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். ஸோ இந்த கதையில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஓகே, ஸோ அதுதான் முதல்ல டிசைட் பண்ணோம். நம்மளை சுற்றி இருக்கவங்க யாரு, நாம யாரு அப்படிங்கிறத டிசைட் பண்ணோம். நம்மளோட எண்ணத்தை நாம சரியா வச்சுக்கிட்டோம்னா, நம்மளை சுற்றி இருக்கவங்க எந்த மாதிரியான இருக்கட்டும், ஸோ நம்மளை சுற்றி இருக்கவங்க உண்மையாவே டாக்ஸிக்காக கூட இருக்கட்டும், ஓகே, இல்லை உண்மையாவே நல்லவங்களா கூட இருக்கட்டும், அதை பற்றி கவலை இல்லை. நாம எப்படி இருக்கோம், நாம என்ன மனநிலையில் இருக்கோம், நாம மனதிடம் எவ்வளவு இருக்கு, நம்ம எதை நோக்கின பயணம், நம்ம எவ்வளவு வீரியமா இருக்கோம் அப்படிங்கிறது மட்டும்தான் நாம நினைக்கிற இடத்துக்கு கொண்டு போவோம். நம்மளை சுற்றி இருக்கவங்க யார் எப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலையே படாதீங்க. யார் வேணா எப்படி வேணா இருக்கட்டும். ஓகே, நீங்களா இருங்க. வாழ்த்துக்கள்.